வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். கீழடி தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சொல். ஒரு தொல்லியல் பெயராக இருக்க வேண்டிய ஒரு கீழடி அப்படிங்கிற ஒரு பெயரை அரசியல் பெயராக மாற்றிய காலம் இந்த காலம். சிந்து சமவெளி நாகரீகம், தொல்வீரா, ராயகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர், கொட்கை, பொருந்தல், இது மாதிரியான பல்வேறு தொல்லியல் அகலாய்வு இடங்கள், இது பற்றியெல்லாம் நாம் பேசும் பொழுது இதற்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களை பற்றி நாம் பேசி வந்தோம். ஆனால் தற்போது கீழடி அப்படிங்கிற ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து எழுந்துள்ள பல்வேறு அரசியல் சர்ச்சைகள் குறித்து 4 முக்கிய விருந்தினர்களிடம் நாம் பேச இருக்கின்றோம். முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு விக்னேஷ் ஆனந்த் அவர்கள். ஆக்சுவலாக அம்பேத்கர் சொன்ன ஒரு கோட் இருக்கு, வரலாறு படித்தவர்களால் தான் வரலாறு படைக்க முடியும்னு. அம்பேத்கர் சொன்ன ஒரு இதுவும் இன்னொரு செய்தியும் இருக்கு, இந்தியா முழுக்க நாகர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு. 1861 தான் முதல்ல இந்தியல் தொல்லியல் ஆய்வுத்துறையே தொடங்கப்படுது. அவங்க முதல்ல அகழ்வாய்வு செஞ்ச இடம் ஒரு பரியல் சைட் ஆதிச்சநல்லூர். பண்ணவர் வந்து ஆண்ட்ரியாஸ் ஃபெடரர் ஜாகர்ன்ற ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததா அவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னா, இவங்கெல்லாம் பிராமிய மொழி அப்படின்றாங்க, அது வந்து தமிழி, தமிழ் பிராமின்னு சொல்றாங்க. அதுக்கான நுண்ணரசியல் புரிந்தவங்களுக்கு தெரியும், அதை நம்ம எப்படி சொல்லணும்னா தமிழி அப்படின்றத சொல்லணும். அடுத்ததா வந்த ஜான் மார்ஷல், போன இந்த வருஷம் கூட நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு ஒரு சிலையை எழுப்பியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, 20 செப்டம்பர் 1924 அன்னைக்கு அவர் லண்டன் டெய்லின்ற ஒரு இதில் ஒரு அறிக்கை விடுறார். என்னன்னா, வேத கலாச்சாரத்திற்கு முன்பு இங்கே ஒரு கலாச்சாரம் இருந்தது, அந்த கலாச்சாரத்தை கண்டறிந்தவர்கள் இங்க இருந்த திராவிட இனக்குழு மக்கள் அப்படின்றத ஜான் மார்ஷல் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி வைத்த பேரறிஞர் அண்ணா ஆரிய மாயையில் ஜான் மார்ஷலின் ஆய்வையும் வந்து மேற்கோள் காட்டி இது பண்றார். அதற்காகத்தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு வந்து ஒரு சிலையை வச்சார். அடுத்ததா 1946 அரிக்கமேடுன்ற இடத்துல மார்ஷ்மெல் வீலர் அப்படின்றவர் தான் முதல்ல ஒரு சயின்டிபிக் மெத்தட்ல, இவங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல, சயின்டிபிக் மெத்தட்ல அறிவியல் இதுல ஆய்வு செஞ்ச இடம் அரிக்கமேடு. அடுத்ததா ஏஎஸ்ஐக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படின்னா, தமிழ் நிலப்பரப்பில் தென் மாநிலங்களில் உள்ள பிரச்சனை எப்படின்னா, இங்கே வந்து ஹேபிச்சுவல் சைட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது. நம்ம இது சிந்து சமவெளி மாதிரியோ, ஏன்னா அபண்டன்ட் லேண்ட் ஏகப்பட்டது இருக்கு. இது முக்கியமான காரணம், தமிழர்கள் வந்து நொமேட் இல்லை, ஒரே இடத்துல வந்து தங்கி அதே இடத்துல மீண்டும் மீண்டும் அங்கேயே இருக்கக்கூடியவர்கள், வழிபோக்கர்கள் இல்லை. இங்கே ஒன்று இருந்துட்டு கொஞ்சம் காலம் கழிச்சு அங்கே அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப கிடைச்ச இடம் அப்படின்ற இது வந்து கீழடி தான். அதுவுமே 1976 ஒரு வாத்தியார் வந்து அன்றைய ஏஎஸ்ஐ தலைவராக இருக்கக்கூடிய திரு நாகசாமி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு எப்போ 1976 வந்து சொல்றார். ஒரு ஆய்வறிஞராக இருக்கிறப்ப என்ன பண்ணா, அந்த இடத்துல வந்து ஓகே, இதுவரை நம்ம எடுத்தது எல்லாமே வந்து பரியல் சைட் தானே, ஒரு ஹேபிச்சுவல் சைட் கிடைக்குது, அப்போ அங்கே பண்ணியிருக்கணுன்றதான் அவரோட தான் இருந்திருக்கணும். ஆனால் அவர் அதை பண்ண கிடையாது. நாகசாமி அவர்கள் பண்ண கிடையாது. அங்கே கிடைச்ச பொருளை அமெரிக்காவுக்கு அனுப்புறாரு. மீண்டும் கீழடி எப்போ பேசு பொருள் ஆகுது அப்படின்னா, இவங்க சங்க இலக்கியங்களில் ஏன் அதிகமாக வைகையை வந்து பாராட்டுறாங்க போட்டுறாங்கன்னு படிச்சுட்டு அங்கே இருக்கிறத வந்து தேட பார்க்குறாங்க. 2013 அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் 293 சைட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் வந்து 1 கீழடி. அதுக்குமே காரணம் அந்த நாகசாமியோட அப்போ இருந்த ஒரு இவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, கீழடியில் அப்படி கிடச்சிருக்குன்னு. அப்போ அங்கே இருக்கிற தென்னை இது பண்ணிட்டு இருக்கிற தென்னையெல்லாம் நட்டு வச்சிருக்க திலீப் கான்றவர் வந்து எடுத்துக்கோங்க சைட்டை அப்படின்றப்ப அப்படி கிடைச்சது தான் கீழடி. தென்னந்தோப்போட உரிமையாளர் திலீப் கான்றவர் கொடுக்கறது தான். அதோட இவர் ஏஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து சென்ட்ரல் மார்க்கெட் மதுரையில் இருக்கு, அங்கே வந்து ஒரு குழி நோண்ட எங்களுக்கு அதிமுக அரசு வந்து கொடுக்கல, அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஹேபிச்சுவல் சைட்டையும் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம், கேட்டால் வந்து நாங்கள் வந்து அங்கே சைக்கிள் பார்க்கிங்க்கு டெண்டர் விட்டுட்டோம் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்றாரு. இது வந்து ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி நான் சொல்றது. இதுவரையும் கீழடிக்கு நம்மளுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் போயிருக்கார், முதலமைச்சராக இருக்கும் போதும் போயிருக்கார், நம்மளுடைய அமைச்சர்கள் பல பேர் அங்கே போயிருக்காங்க. இதுவரையும் எடப்பாடி கீழடிக்கே செல்லவில்லை. இல்லை, போட்டோலாம் வந்திருக்கு. அது ஒய்எம்சிஏல போட்ட செட்டு, நூலகத்து அந்த இது நடக்கும்ல, புத்தக திருவிழா நடக்கும்ல, அப்போ போட்ட செட்டுக்கு தான் அவர் போயிருக்காரே தவிர, அவர்கிட்ட இந்த கேள்வியே கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்,
அக்டோபர் 2019. சார் நீங்கள் எப்போ கீழடி போவீங்கன்னு. அதுக்கு அவர் போகிறேன்னு சொல்லணும், இல்லை போக மாட்டேன்னு சொல்லணும். அவர் வந்து எனக்கு அங்கே கிடைக்கிறதெல்லாம் வந்து உடனே தகவலாக வருது. இது இப்பயுமே வந்து மனசை இரும்பாக்கிட்டு அவர்களுக்கு கீழடி நாயகர்னா பட்டம் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து ஏகப்பட்ட இது இருக்கு. அதாவது 2000 அவங்களுடைய கிளைமே அதானே இருக்கு. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய காலத்தில் தான் வந்து எல்லா கண்டுபிடிப்புகளும் வெளியில் தெரிய வந்தது. தமிழக தொல்லியலாளர்கள் உள்ள போனதே வந்து எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் தான் அப்படிங்கிறதானே அவங்களுடைய கிளைமாக இருக்கு. 2016 டிசம்பர் 2ஆம் தேதி அம்மையார் உயிரோடு இருந்ததாக சொல்லப்பட்ட போது, அப்போலோவில் இருந்தபோது, அப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு இது சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து நாங்கள் அருங்காட்சியகம் அமைக்கிறோம் அப்படி. ஆனால் பண்ணவே இல்லை. ஜூன் மாதம் அதுக்கு காரணம் வந்து கனிமொழிமதி அப்படின்ற பகுத்தறிவாளர் கழகத்தை சார்ந்த ஒரு அட்வொகேட் வந்து அவங்க 3 கேஸ் போடுறாங்க. இப்போ எடப்பாடி கிளைம் பண்ணிக்கிறார்ல, அதுக்கு எல்லாருமே காரணம் உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் இது அந்த இருக்கிற பொருட்களை மைசூருக்கு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு. திமுகவின் முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களும் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற நாகரிகம், தமிழர் நாகரிகம் ஹரப்பாக்கு நிகராக இங்க ஒண்ணு கிடைக்குது, இது அங்க எடுத்துட்டு போக கூடாது, நம்மளோட வரலாறை இழந்துருவோம் அப்படின்றத கலைஞர் செப்டம்பர் மாசம் 29ஆம் தேதி 2016 அப்போ சொல்றாரு, ட்வீட் போடுறாரு. அடுத்ததா அந்த சைட்ல அங்கேருந்து எடுத்துட்டு போக கூடாதுன்னு அவங்க தான் கேஸ் போடுறாங்க. ஓகேவா? அடுத்ததா அங்க கிடைக்கிற பொருளுக்கு அங்கேயே சைட் வைக்கணும், அங்கேயே வந்து ஒரு அருங்காட்சியம் வைக்கணும்ன்றதுக்கும் இவங்க தான் போராடி டைரக்ஷன் வாங்குறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் தூக்கி அடிக்கப்படுகிறார். இன்னைக்கு எப்படி தூக்கி அடிக்கப்படுகிறாரோ அன்னைக்கு தூக்கி அடிக்கப்படும் போது அதற்கும் வழக்கு தொடுத்தவர் கனிமொழிமதி அவர்கள் தான். அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆளே தான் பண்ணணுமா அப்படின்றத கேட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம துணை முதலமைச்சர் வந்து கேட்டார், உங்க அப்பனோட காசு, உங்க அப்பாவோட காசை கேட்கல அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று கேட்டார், மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரின் அப்பாவோட காசை நாங்கள் கேட்கல அப்படின்ற திருப்பி அந்த மரியாதையை மியூச்சுவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அவங்க எதிர்பார்த்தது கரெக்டு தான். திருப்பி அமர்நாத் ராமகிருஷ்ணன் திருப்பி வந்த அப்புறம் திருப்பி இந்த அகழ்வாய்ச்சி பண்ணி தொடருது. அதுக்கு நடுவில் ஸ்ரீராமன், PS ஸ்ரீராமன்ற ஒருத்தர் வராரு. அங்கே வந்து தோன்றதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை, முடிச்சுக்கலாம், ஃபேஸ் 3யோட முடிஞ்சது அப்படின்றப்போ திருப்பி அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்ததுக்கு தான் நிறைய பொருட்கள் வந்து கிடைக்குது. முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், மாஃபா பாண்டியராஜன் என்ன சொல்றேன்னா, கீழடி வச்சு தான் தமிழரின் தொன்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றதை அவர் சொல்றாரு. ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில வந்து கீழடி நாகரிகம் என்பது வந்து பாரத நாகரிகம், பாரதம்ன்ற ஃப்ரேஸ் எப்போ வருது? கீழடின்றது வந்து மதுரையோட வரலாறே 2200 BC பிஃபோர் கிறிஸ்ட், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாவே இருக்கு. மதுரையோட ஆன்டிக்விட்டி எல்லாம் பார்க்கும்போதுன்னு சொல்றாங்க எல்லா ஆய்வாரும். இவர் யாரு? இவர் வந்து கீழடி நாகரிகத்தை பாரத நாகரிகம்ன்றது இருக்கிறார். இப்படியாக கீழடியின் தொன்மையும் வரலாறையும் மதிக்காமல் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து இப்போ கடைசியா அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் வேறொரு பணிக்கு அனுப்பியது வரை தொடர்ந்து கீழடிக்கு எதிராகத்தான் NDA கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வந்து செயல்படுகிறது. இதுல திமுகக்கு எந்த ஒரு ப்ரைடும் இல்லை. அங்க வந்து பெரியாரோட கைத்தடி கிடைச்சது, அண்ணா படிச்ச புக்கெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லல. அங்க மத சார்பற்ற, சாதி சார்பற்ற ஒரு இடமாக அது இருக்கிறது. 5 ஊர்களுக்கு பொதுவாக ஒரு சுடுகாடு இருந்திருக்குன்றாங்க. இப்ப வரையும் தனி சுடுகாடு இருக்கு. அது யார் வருகைக்கு அப்புறம், யாரோட இன்வேஷனுக்கு அப்புறம் அப்படின்றதுனா இருக்குல்ல. இந்த தமிழ் நிலப்பரப்பின் பிரைடுன்றது திராவிடர் கழகத்தின் பிரைடு, திமுகவோட பிரைடுன்றது இல்லை. இந்த தமிழ் நிலப்பின் பிரைடு என்பது ஒரு மத சார்பற்ற, சாதி சார்பற்ற இடமாக கீழடி திகழ்ந்துள்ளது. அது ஒரு தொடக்கம் தான் அப்படின்றது தான் நம்மளுடைய முதலமைச்சரோட கிளைம். விக்னேஷ் ஆனந்தை தொடர்ந்து மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை செயலாளர் மருத்துவர் திரு சஃபி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். சில வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எடுத்துக்கங்களேன், லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய ஆர்கியல் சைட்ஸ் இருக்கும். இந்தியாவிலேயே கூட யுனெஸ்கோ அப்ரூவ்ட் ஆர்கியல் சைட்ஸ் கூட நிறைய இருக்குது. ஈவன் தாஜ்மஹால் வாஸ் அன் ஆர்கியாலஜிக்கல் சைட். நீங்கள் கோனாக் டெம்பிள், சன் டெம்பிள், அதே மாதிரி நம்ம எல்லோரா கேவ்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் பார்த்தீங்கன்னா டு பி வெரி சிஸ்டமேட்டிக்கலி ஸ்க்ரூட்டினைஸ், எல்லாமே வந்து ஏடியில் வரும். எல்லாமே 13th century to 18th century இந்த இதில் வந்த விஷயங்கள். பிஃபோர் கிரைஸ்ட்டுங்கிற எக்ஸ்கவேஷன் அண்ட் ப்ரூவன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ப்ரூவன் வித் த டேட்டாஸ். அப்போ ப்ரூவன் வித் த டேட்டாஸ் ஃபேக்ட்னு வரும்போது ஒரு ஒரு கண்ட்ரியோடைய ஒரு ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ பெரிய ப்ரூவன் டேட்டாவோட பிசியிலேருந்து ஏடி வரையும் ஒரு டேட்டா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் வரும். ரீசன், அந்த கண்ட்ரியுடைய முழுமையான ஒரு தொன்மையான விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ்.
ஏன்னா எல்லோரா கேவ்ஸ் எங்கே வந்து அவங்க வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து இந்த டைமில் இந்த சைட்டில் இந்த மாதிரிப்பட்ட ஆட்களால் செதுக்கி இருக்க முடியும். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பழைய காலத்து ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் இருக்குது, நமக்கு தெரியும். பட் டேட்டா வைஸ் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஸ்கிரிப்சர்ஸ் தமிழில் வரும்போதுங்கிறத உடனே ஒரு பயம் வருது. இதே ஏதாவது ஒரு லைன் ஆஃப் ஸ்கிரிப்சர் வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜில் அவங்க சொல்லக்கூடிய ஓல்டன் லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு லைன் ஒரு லாங்குவேஜ் இருந்தாக்கா இந்நேரம் பிஜேபி would have pooled its complete fund inside தமிழ்நாடு. மோடியே வந்திருப்பாரு. வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா they would have brought all the foreign universities எல்லாரையும் கொண்டு வந்து அங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க, ஒரு செப்பரேட் டீம் போட்டிருப்பாங்க. தட் வாஸ் மிஸ்ஸிங். மெயின் விஷயம் அதுதான். அப்போனா அங்க என்ன பயம் கொடுக்குதுன்னா the oldest tradition இங்க வரும்போது அங்க தமிழ் நிற்கும் போது இதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஃபியர். ஏன்னா நம்ம கடந்த ஒரு 15 இயர்ஸாக வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு தமிழ்ங்கிறாலே ஒரு தமிழ் சார்ந்த சில விஷயங்கள்னாலே அது சார்ந்த திமுகனாலே ஒரு பயமும் அது சார்ந்த, ஏன்னா எவ்ரிதிங் வி ஸ்பீக் வித் சயின்ஸ். ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் என்னென்னா மோடி அவர்கள் கோவிட் அஸ் எ டாக்டர் நான் சொல்கிறது வந்து மோடி அவர்கள் கோவிட் டைமில் வந்து விளக்கேற்றுங்க தட்டுங்கன்னு சொல்லும்போது திமுக மட்டும் தான் சொல்லிச்சு அதெல்லாம் தப்பு, வேக்சின் போடுங்க, வேக்சின் கண்டுபிடிக்க பார்ப்போம், எங்களுக்கு அதுக்கு இது கொடுங்க, செங்கல்பட்டு நாங்கள் வச்சுருக்கோம், we can do our own vaccine, we can manufacture our own vaccine. இது வந்து யாருமே சொல்லலை. இன்ஃபேக்ட் யாருமே இதை பற்றி யோசிக்கல. நாங்கள்லாம் ஆஸ் அ மாடர்ன் சயின்டிஃபிக் ப்ராக்டிஷனர் ஆச்சரியமாக பார்த்தோம், எப்படிடா இவ்வளோ ஃபோர் திங்கரோட யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்ட சமயத்தில் இப்படி ஒன்று வரும்போது இப்போ ஒரு பழங்கால விஷயத்தை வரும்போது அது பழமையாக தான் இருக்கணும்னு யோசிச்ச ஆட்களுக்கு அது புதுமையாக செஞ்சு காமிச்சது நாம தான். கிட்டத்தட்ட 7 லட்சம் ஓடுகள் சார், 7 லட்சம் ஓடுகளை வந்து 1.5 லட்சம் ஓடுகள் மட்டும்தான் அவங்க அந்த இதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளோ விஷயங்களை வந்து துல்லியமாக ரொம்ப கிளியராக எடுத்துகிட்டு ஒரு டேட்டாக்கு வரும்போது அதை எப்படி தடுக்க முடியும்னு சீரியலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம அந்த ரோட் மேப் எடுத்து பார்த்தோம்னா கீழடி விஷயங்கள் வெளியே வரக்கூடாதுங்கிறத ஒரு முக்கியமான முனைப்போட ரொம்ப சீரியலாக பண்ணியிருக்கிற விஷயத்தில் நம்ம இப்போ வந்து நிற்கிறோம். இதை எக்ஸ்போஸ் பண்ண உடனே தான் இப்போ அவங்க சொல்லக்கூடிய இது ஏஎஸ்ஐ மூலமாக நீங்கள் எதுவுமே பண்ணலை, கார்பன் டேட்டிங் உள்பட அமெரிக்கன் யூனிவர்சிட்டிலேருந்து ஃப்ரெஞ்ச் லைப்ரரியிலேருந்து நம்ம ரஷ்யன் கெமிக்கல் லேப்லேருந்து எல்லாருக்கும் கொடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். பட் நோ ஒன் அக்செப்ட்ஸ் தட். கார்பன் டேட்டிங் மூலமாக நம்ம சொல்லும்போது எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறோம்னா இட் கோஸ் ஃபார் அ ஃபர்ஸ்ட் அனிமல் ட்ரையல்ஸ் போயிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்த பிறகு தான் அது வந்து டெஸ்டிங் லேபுக்கு வந்து மார்க்கெட்டிங் வருது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம ஆர்கியாலஜிக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த விஷயத்தை எப்படி வந்து மக்கள்கிட்ட சேர விடாமல் பண்ணணும், முக்கியமாக உலகளாவிய நிலையில் இந்த வேர்ல்டு பிளாட்ஃபார்ம் குளோபல் பிளாட்ஃபார்மில் இதை போகாமல் பார்த்துக்கணும். இதனுடைய நீட்சி தான் இப்போ பாஜக ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் இஃப் வி ஒன் திஸ்ன்னு வச்சுங்களேன், இந்த விஷயத்தை நாம் வந்து மிக தெளிவாக மூவ் பண்ணி இதை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம்னா ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் பிஃபோர் கிரைஸ்ட் விஷயங்களில் நம்ம படித்த பல சிவிலைசேஷன் விஷயங்களே மாறும். நம்ம படித்த பல உதாரணமாக கேஞ்சஸ் சிவிலைசேஷன் ஆகட்டும், இவங்க சொல்கிறாங்க இல்லையா இப்போ நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சரஸ்வதி சிவிலைசேஷன் அது இதுன்னு, ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹாவ் அ வெரி பிக் இம்பேக்ட். அதனால தான் நிர்மலா சீதாராமன் இங்கே அவங்க பிறந்து அங்கே போயிருந்தாலும் இவ்வளவு அப்பட்டமாக ஒரு சிவிலைசேஷன் நேமையே சேஞ்ச் பண்ணுறதுக்கான தைரியம் வருது. இதுதான் ஆபத்துங்கிறோம். இந்த ஆபத்து தான் திமுக மிக தீவிரமாக கண்டிக்குது. நன்றி திரு சஃபி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். இந்த ப்ராஜெக்ட் தொடங்கும் போது யூபிஏ கவர்மெண்ட்டில் 293 சைட் வைகை கரையில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை அதுக்குள்ளே வந்து எஸ்கவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன கருதி இருப்பாங்க அப்படின்னா, உள்ளே ஏதாவது சிலை கிடைக்கும், உள்ளே ஏதாவது மத குறியீடுகள் கிடைக்கும், அதை வச்சு இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு வேத நாகரிகம், அதற்கு பிந்தைய ஒரு மதவாத நாகரிகம்லாம் இவங்க கட்டமைக்க விரும்புகிறாங்கல்ல, அது தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு அப்படின்னுட்டு கீழடியை தங்களுடைய பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தலாம் என்கிற ஒரு அற்ப ஆசையில் உள்ள நுழைந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு வந்து ஒரு ஆதி பொது உடைமை சமூகமாக வாழ்ந்த ஒரு சமூகம் அப்படிங்கிறத நம்ம தொன்று தொட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுக்கான எவிடன்ஸ் தான் அங்கே கிடைச்சதே தவிர
அங்கே மத குறியீடோ சாதி குறியீடோ அல்லது இன்ன பிற பிற்போக்குத்தனமான அடையாளங்கள் சார்ந்த குறியீடுகள் எதுவும் கிடைக்கல. அப்போ ப்ராஜெக்ட் பேக்ஃபயர்ட். என்ன அட்டம்ப்டோட என்ன நோக்கத்துக்காக வந்தாங்களோ அதுக்கு எதிராக அது போயிடுச்சுங்கிற உடனே இதை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கக்கூடிய அதிகாரியை மாற்றுறாங்க, இன்னொரு அதிகாரியை போடுறாங்க. அவர் உள்ளே வந்து பார்த்துட்டு 3 கட்டம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை, மூட வேண்டியதுதான் அப்படின்ட்டு போயிடுறாரு. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து டைரக்ஷன் வாங்கி மாநில அரசு செய்த அந்த எக்ஸ்கவேஷனில் ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்களை கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஸ்ரீராமன்கிறவர் மூடின இடத்துல இருந்து தான் 10,000 ப்ராடக்ட்ஸை 10,000 தொல்பொருட்களை எடுத்திருக்கோம். இப்போ அவங்களுடைய அஜெண்டா எதிர்பார்த்தது கிடைக்கல, மாறுது, திசை மாறி போகுது, மூடிடுவோம் அப்படிங்கிறது தான். ஆனால் கீழடியில் நமக்கு முக்கியமான ஃபைண்டிங்ஸ் நிறைய இருக்கு. ஏன் வந்து பிஜேபி சங்க பரிவார ஆர்எஸ்எஸ் கும்பலை வந்து இது அச்சம் மூட்டுகிறது அப்படின்னா, இதுவரைக்கும் நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தொன்மை இருந்துச்சு, தமிழர்களுக்கு ஒரு 4000-5000 ஆண்டுகால வரலாறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட இருந்த ஒரே எவிடன்ஸ் அந்த காலத்தில் எழுதப்பட்ட செய்யுள்கள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களை சான்றா ஏற்றுக்க முடியாது, அது ஒருத்தருடைய கற்பனை. இப்போ உதாரணத்துக்கு அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுகத் தெரித்த குரல்னு திருக்குறள் பற்றி அவை சொன்னதா சொல்றது, அது அந்த அம்மாவோட கற்பனை. இப்போ அணுங்கிறத நம்ம பிற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கிறோம், அது சயின்ஸ் கிடையாது, அது கற்பனை அப்படிங்கிறேன். அதே போல மதுரை குறித்து, காஞ்சி குறித்து, வெவ்வேறு நிலப்பகுதிகள் குறித்து, துறைமுகங்கள் குறித்து பேசப்பட்ட இலக்கியங்கள் எல்லாவற்றையும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு நபருடைய, ஒரு புலவருடைய கற்பனை தானே தவிர அது அப்படி ஒன்று நடந்ததா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதை டீல் பண்ணி லெஃப்டில் அதை டீல் பண்ணாங்க. அதற்கு பிறகு அதை நலிஃபை பண்ணுற மாதிரி கிடைச்சது தான் ஆதிச்சநல்லூர் சைட்டு. அப்போயும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பரியல் சைட்டு, அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்விடம் எதுவாக இருந்துச்சு, இப்போ அவங்க வாழ்ந்த இடம் எது, அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்மகிட்ட என்ன அப்படிங்கிறத திருப்பி கேள்வி கேட்டு அதையும் நெக்லெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதுலேயே ஒரு லாஜிக் இருக்குது. ஒருத்தனை புதைச்சிருக்கான் அப்படின்னா அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கான் அப்படின்னு தான் பொருள். அப்போ ஒரு பரியல் சைட் இருக்குன்னா பக்கத்துலேயே ஏதோ ஒரு ஹேபிச்சுவல் சைட் இருக்கு அப்படிங்கிறது தான் பொருள். ஆனால் அதை கூட அவங்க ஏற்றுக்க மனசு வரலை. அப்போ கீழடி அந்த இடத்துல இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆதாரத்தை கொடுக்குது. என்னன்னா, கீழடியில் ஒரு நகரம் இருந்ததற்கான சான்று கிடைக்குது ஒன்று. ரெண்டாவது, அங்கே ஆபரணங்கள் கிடைக்குது, அழகுபடுத்திக் கொள்வதற்கான ஆபரணங்கள் இருந்தது கிடைக்குது. மூணாவது, பானை ஓட்டில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இந்த மூணுத்தினுடைய பொருள் என்னன்னா, ஒரு நகர நாகரிகம் எப்போ வரும்? முதல்ல மனிதன் வந்து நாடோடியா காட்டு மிராண்டியா தெரிவான், அதுக்கப்புறம் வேட்டை சமூகமாகும், வேட்டை சமூகம் வந்து வேளாண் சமூகமாகும், வேளாண் சமூகம் ஒரு கிராமிய வாழ்க்கைக்குள்ள போவாங்க, கிராமிய வாழ்க்கையினுடைய மேம்பட்ட வடிவமாக நகர நாகரிகம் வரும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த இடத்துல வாழணும் அப்படின்னா அவன் ஒரு 2000-3000 ஆண்டுகள் எவால்வ் ஆகி வந்திருக்கான்னு அர்த்தம். எடுத்த உடனே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்த அறிவு வந்து ஒரு சமூகத்துக்கு கிடைச்சிருது. அப்போ அதுக்கு முன்பே ஒரு 3000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் அந்த சமூகம் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வாழ்க்கை நிலையில வாழ்ந்திருக்கு. வேட்டை சமூகமா, வேளாண் சமூகமா அப்படிலாம் இருந்து கடைசியா நகர நாகரிகமா அவங்க கீழடியில் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சான்றா அது வருது. ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய ஆபரணங்களை பயன்படுத்துறாங்கனாலே அவங்க ஒரு அழகுணர்ச்சி மிக்கவர்களான சமூகமாக அது வாழ்ந்திருக்குங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான சான்று. சட்டையை பத்தாலும் கூட போடுற அளவுக்கு அந்த அளவு இருக்கு. அப்ப அது ரெண்டு விஷயம் சொல்லுது. ஒண்ணு, ரொம்ப லேஷரான ஒரு வாழ்க்கை, ஒரு அழகுணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னொன்னு, செழிப்பான வாழ்க்கை, ரொம்ப வெல்த்தா இருந்திருக்கிறாங்க. அப்ப இது ரெண்டும் அது சொல்லுது. மூன்றாவது, கல்வி அறிவு அங்க இருந்திருக்கு. பானை ஓட்ட அரசர்கள் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொத்தானையே வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணவங்க பானை ஓடுகளோடு அரசர்கள் புழங்கியிருக்க வாய்ப்பு இல்லை, தலைவர்கள் புழங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எளிய மக்கள் தான் பானை ஓட்டோட புழங்குறாங்க. இப்போ அங்கே வரக்கூடிய ஆதன்கிற ஏதோ அந்த மாதிரியான பெயர்களோ, குவிரன்கிற பெயர்களோ என்ன சொல்லுதுன்னா, எளிய மக்கள்கிட்ட எழுத்து பழக்கம், அவங்களுடைய கல்வி அறிவு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கு. இப்போ இந்த மூணும் என்ன சொல்லுதுன்னா, தமிழர்கள் நகர நாகரிகத்தோடு கிறிஸ்து பிறப்பதற்கு 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருந்தார்கள். ஒன்று, அவர்கள் அழகுணர்ச்சி மிக்கவர்களாக, அது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு வெல்த்தா இருந்தாங்க. 2, மூணாவது, கல்வி அறிவு மிக்கவர்களாக இருந்தார்கள். அங்க மதவாத சாதியவாத அடையாளங்கள் எதுவுமே இல்லை, எழுத்தறிவு அங்க இருந்திருக்கு. இதுதான். இப்ப இது என்ன இவங்களுக்கு பிரச்சனைனா, இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க வந்து தான் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தோம், நாங்க வந்து தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறது இது உடைக்குது. இங்க நகர நாகரிகம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதை உடைக்குது. இப்ப அடுத்த கேள்வி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கீழடி காலத்திலேயே படித்திருந்த ஒரு சமூகம் ஏன் தாத்தா பாட்டி ஏன் படிக்கல, ஏன் தாத்தாவுக்கு அப்பா ஏன் படிக்கல, ஏன் தாத்தாவுக்கு அம்மா ஏன் படிக்கல,
இந்த கேள்வியை கேட்டோம்னா யாருடைய படையெடுப்புக்கு பிறகு, யாருடைய ஊடுருவலுக்கு பிறகு இந்த சமூகம் சீரழிய தொடங்கியது? திராவிட இயக்கம் 100 வருஷமா சொல்லிட்டு இருக்குல்ல, ஆரியர்கள் வந்த பிறகுதான் தமிழர்கள் வீழ்ந்தார்கள், தமிழர்களுடைய கல்வி அறிவு பறிக்கப்பட்டது, தமிழர்களை சாதியா பிரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு கீழடி ஒரு சாட்சி. ஏன்னா கீழடிங்கிற ஆதி தமிழ் சமூகம் ஒரு பொது உடைமை சமூகமாக, ஒரு அறிவு மிக்க சமூகமாக வாழ்ந்திருக்கு. ஆனா என் காலத்துல அது இல்லை. இடையில என்ன நடந்திருக்கு? திராவிட இயக்கம் சொன்னது போல ஆரியர் படையெடுப்பு இது எல்லாத்தையும் சீரழிச்சிருக்கு. ஸோ நாம முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு இது ஒரு வேலிடேஷன் கொடுக்குது. பிஜேபி சங்கிகள் வைக்கக்கூடிய அரசியலை இது வந்து நல்லிஃபை பண்ணுது, இல்ல அப்படின்னு டிஸ்ப்ரூவ் பண்ணுது. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் வெறுப்பு. இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ஆய்வு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, 2016ஆம் ஆண்டு முதல் அறிக்கை கொடுக்கப்படுது, 2017 இடைக்கால அறிக்கை கொடுக்கப்படுது, 2023 தான் இறுதி அறிக்கை கொடுக்கப்படுது. இந்த மூன்றாவது அறிக்கை கொடுப்பதற்கு, இறுதி அறிக்கை கொடுப்பதற்கான காலவெளி ஏன் இவ்வளவு லென்த்னா, அவ்வளவு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அந்த மெட்டீரியல்ஸை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 18 தொல்பொருட்களை எடுத்து அதில் வந்து அதை ஃப்ளோரிடாக்கு அனுப்புறது, இட்டாலிக்கு அனுப்புறது, இங்கே இருக்கக்கூடிய பூனே லெபார்டரிக்கு அனுப்புறது, டெல்லி லெபார்டரிக்கு அனுப்புறது, பெங்களூர் லெபார்டரிக்கு அனுப்புறது, 5 முக்கியமான ஆய்வகங்களுக்கு இது அனுப்பப்படுது. அந்த 5 ஆய்வகங்கள்லையும் 3 வெவ்வேறு கணக்கீட்டு முறைகளை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று இந்த ராயல் டெஸ்டிங்னு ஒன்று, அடுத்து கெமிக்கல் டெஸ்டிங்னு ஒன்று, மூன்றாவதாக இன்னைக்கு அப்டேட்டடாக இருக்கக்கூடிய மாடர்ன் உத்தியாக இருக்கக்கூடிய கார்பன் டேட்டிங், கால கணக்கீட்டு முறை. இந்த 3 வகையில் அதனுடைய காலத்தை கணிச்சு இந்த அறிக்கையில் கொடுக்கப்படுது. இப்போ நாம் என்ன கேட்குறோம், நாகசாமி என்கிற ஒரு பார்ப்பனருடைய தமிழர் விரோத மூளையை விட ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற, இட்டாலியில் இருக்கிற, பூனேல இருக்கிற, டெல்லியில் இருக்கிற, பெங்களூர் மிஷனரிஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த சயின்டிபிக் மெத்தட்ஸ் வந்து பிற்போக்கானதா? பார்ப்பனராக பிறந்து விட்ட காரணத்தினாலேயே நாகசாமியினுடைய மூளை முற்போக்கானதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, இவ்வளவு சயின்டிஃபிக் டேட்டாவோட ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை நீ ரீவிசிட் பண்ணு, திருப்பி எழுது. அதிமுக ஐடிவிங் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து கூடுதல் ஆவணம் தான் கேட்டாங்க அப்படின்னு பிஜேபிக்கு முட்டு கொடுக்கிற வேலையில அதிமுக ஐடிவிங் ஈடுபடுது. ஆனா அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நீ இதை ரிவைஸ் பண்ணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்கல, அவங்க திருப்பி எழுது, திருப்பி பண்ணு. சரி, திருப்பி பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, அவர் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. திருப்பி பண்ணுன்னா அதுக்கான காலவெளியாவது கொடுக்கணும்ல, அப்புறம் எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? ஸோ நோக்கம் அங்க இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன், அங்க இருக்கக்கூடிய அந்த வரலாறு வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஎம்எஸ் கணக்கீட்டு முறையில் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டு அடிப்படையில் நீங்க பண்ணலைங்கிறது ஏஎஸ்னுடைய அந்த துறையினுடைய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா இவர் பிரசன்ட் பண்ண ரிப்போர்ட்ல அவர் கொடுத்த பதில் என்ன இருக்குன்னா, நான் கார்பன் டேட்டிங்கும் ஏஎம்எஸும் சேர்த்து தான் பண்ணேன் அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதம். நீ என்ன பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கியோ, புரோட்டோகால்ல என்ன இருக்கோ அதுபடி தான் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ இவங்க என்ன சொல்லணும், இந்தியாவில் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்ட ஏஎஸ்ஐனுடைய எந்த அறிக்கையை நீங்க செகண்டரி வேலிடேஷனுக்கு அனுப்பியிருக்கீங்க, ரீவிசிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க? ஏதாவது ஒரு அறிக்கை அப்படி சொல்லியிருக்கீங்களா? இல்ல. அப்ப தமிழர்களுக்கு, தமிழர் நாகரிகத்திற்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது மட்டும் நீ ரீவிசிட் பண்ணு, அடிஷனல் டாக்குமெண்ட் கொடு, அதை கொடு, இதை கொடு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா உடனே இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்காரர்ல இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும், அமைச்சர்கள் வரைக்கும், நாங்கள் வந்து பணம் கொடுக்கணும்னா முதல்ல ஆடிட் பண்ணணும், அந்த ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும், அதில் எஸ்டிமேட் ஒன்றிய அரசுடைய குழு வரணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் குஜராத்தில் ஒரு புயல் அடிக்குது, தாக்கடே புயல் அடிக்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அந்த முதலமைச்சரை தோளில் தட்டி கொடுத்துட்டு, ஹேபிட் 1000 கோடி இந்த அட்வான்ஸ் வச்சுக்க, அப்புறம் நான் கமிட்டி அனுப்புறேன், அப்புறம் ரிப்போர்ட் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த பார்வை இருக்குல்ல, இதுலையும் தொடருது. நிகழ்காலத்தில் மட்டும் கிடையாது, வரலாற்றை மதிப்பிடும் போதும் இவங்க வந்து தமிழர்களுக்கு ஒரு பார்வை, தமிழினத்திற்கு ஒரு பார்வை, மற்ற இடங்களுக்கு வேற பார்வை அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஏன் இது தமிழர் மீதான வெறுப்பின் விளைவாக வருதுன்னு நான் சொல்றேன்னா, இதை விட்டுருவோம். இது ஒரு எளிய ஒரு தொல்லியல் ஆய்வு தானே, இது எதுக்கான ஒரு வெறுப்பாக வருது? இல்ல, ஏன்னா இந்த தொல்லியல் ஆய்வு இதுவரைக்கும் இவங்க கற்பிக்க விரும்புகிற ஒரு வரலாறு இருக்குல்ல, வடக்கிலிருந்து தான் இந்திய வரலாறு தோன்றுகிறது அப்படிங்கிறத தெற்கிலிருந்து தொடங்குங்க அப்படின்னு இது மறுவரையறை செய்யுது. அதை அவங்களால தாங்கிக்க முடியல. ஒன்று. இன்னொன்று, தமிழர் பெருமிதம் அப்படின்னு நாம முன் வச்சோம்னா அதை அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது. இதை கூட விட்டுருவோம், கீழடி அப்படியே வச்சுப்போம். இரும்பு காலம் குறித்த ஒரு ஆய்வறிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிரகடனமாகவே வெளியிட்டார், சேலஞ்ச் பண்ணார், ஓப்பன் சேலஞ்ச். இரும்பு காலம் தென்னிந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியதுங்கிறத இதே மாதிரி 5 ஆய்வகத்தில்
இது பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸோட நாங்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவோடு தமிழன் இருந்தாங்கிற பிரகடனத்தை அவர் வெளியிடுறார். எல்லாத்துக்கும் ட்விட்டு போடுற மோடி இது குறித்து ஒரே ஒரு வார்த்தை, ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாரா? எல்லா இடங்களுக்கும் சுற்றி பார்க்குற மோடி கீழடிக்கு போயிருப்பாரா? கேள்வி வருதுல்ல. பிஜேபி இது குறித்து அக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்களா? இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய லோக்கல் லீடர்ஸ் அக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்களா? அவ்வளோ கூட வேண்டாம். இரும்பு காலம் குறித்த அறிவிப்ப அது தமிழர் பெருமிதம் தானே, திமுகவோட பெருமிதமா என்ன, முதலமைச்சருடைய பெருமிதமா என்ன? அதை அவங்களுடைய கிளைம் படி அவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் நாங்க எல்லாமே கிழிச்சோம். அதாவது அதனுடைய அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு துணிவு அவருக்கு தான் இருந்துச்சு. அதுக்காக பெருமிதம் அவருடைய இல்லை, அது தமிழருடைய பெருமிதம், தமிழ் இனத்தினுடைய பெருமிதம். அப்ப அதை கிளைம் பண்றதுல, அதை அப்ரிஷியேட் பண்றதுல, அதை கொண்டாடுறதுல அதிமுகவுக்கு என்ன வலிக்குது? 5300 ஆண்டுகள் பழமையானது தமிழருடைய இரும்பு குறித்த அறிவுங்கிறத ஏன் அதிமுக, பிஜேபி விடுங்க, அது தமிழர் விரோத கட்சி, அதிமுக ஏன் இன்னைய வரைக்கும் அதை வந்து வேலிடேட் பண்ணல, அதை ஏன் வந்து கொண்டாடல அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து எடுது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதையும் பகுத்தறிவோடு முன் வச்சார். நீங்க உதாரணத்துக்கு 5300 வருஷம் பழையவர் தமிழருங்கிறதுல அல்ல பெருமை, நாங்க அவ்வளோ ஏஜ் எங்களுக்குங்கிறது இல்ல பெருமை. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லோட தொழில்நுட்ப அறிவோட தமிழர்கள் இருந்தார்கள்ங்கிறது தான். அப்ப அந்த தொழில்நுட்ப அறிவே அப்போ வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நாகரிகம் தொடங்கி இருக்கணும், அதுக்கு முன்னாடியே வாழ்க்கை தொடங்கி இருக்கணும், அதுக்கு முன்னாடியே மொபிலிட்டி தொடங்கி இருக்கணும், இதெல்லாம் அங்கேயே நடந்திருக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் முன்வைக்கும் போது, கீழடியை முன்வைக்கும் பொழுது நாங்கள் கிமு 8லயே பிறந்தோங்கிறதுல இல்லை பெருமை, கிமு 8லயே எங்களுக்கு எழுத தெரியுங்கிறது தான் பெருமை. 5300 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தோங்கிறதுல பெருமை இல்லை, அப்பயே நாங்கள் இரும்பு உருக்கிற டெக்னாலஜி அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லோட இருந்தோங்கிறது தான் பெருமை. இதை வந்து இவர்களால் தாங்கிக்க முடியல. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, புஷ்பக விமானத்தை வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரியை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். யாருன்னா பிள்ளையார். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை கருவுறுத்தலை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். எங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்தது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். சொல்லலை, பொய் சொல்லலை. இதெல்லாம் அறிவியல் மாநாட்டில் இந்த நாட்டுடைய பிரதமர் பேசின பேச்சு. நிர்மலா சீதாராமன் 2020 பட்ஜெட்ல சரஸ்வதி நாகரிகம்னு சொன்னாங்களே, எங்க இருக்கு சரஸ்வதி நாகரிகம்? அதுக்கு எத்தனை ரிப்போர்ட் வச்சிருக்கு ஏஎஸ்ஐ? அதை என்னைக்காவது ஒரு இடத்துல வேலிடேட் பண்ணியிருப்பீங்களா? அதை ரீவிசிட் பண்ணி யாராவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்களா? இல்லை, அவ்வளோ வேண்டாம். தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சேது சமுத்திர திட்டம். எதை சொல்லி நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க? ராமர் பாலம். என்ன வேலிடிட்டி வச்சிருக்கீங்க? என்ன சைட்? அங்க என்ன ஆர்கியாலஜிக்கல் சைட் போட்டீங்களா? அங்க வந்து ஆய்வு நடத்துனீங்களா? எஸ்கேவேஷன் நடத்துனீங்களா? அதுல இருந்து ஏதாவது மெட்டீரியல் எடுத்தீங்களா? கார்பன் டேட்டிங் அனுப்புனீங்களா? ஏஎம்எஸ் அனுப்புனீங்களா? ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றும் நடக்கல. மோடி போயிட்டு வந்தார்ல, எது மோடி போயிட்டு வந்தார், அவ்வளவுதான். ஒரு அதுவும் எங்க அது பாலத்து மேலே அது என்ன? ஸோ ஒரு ஏரியல் இமேஜை மட்டும் வச்சுக்கிட்டு அது திட்டு, மணல் திட்டுங்கிறது ஊரறிஞ்சது. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டு ஒரு ஒரு மாநிலத்தை, ஒரு தென் பகுதியை வாழ வைக்கக்கூடிய திட்டத்தை நீங்க திட்டமிட்டு முடக்குறீங்க. அப்ப அங்கெல்லாம் உங்களுக்கு வேலிடேஷன் தேவைப்படலை. எங்களை முடக்கணும்னா உங்களுக்கு வேலிடேஷன் தேவைப்படலை. எங்களை வந்து சீரழிக்கணும்னா உங்களுக்கு வேலிடேஷன் தேவைப்படலை. உங்களுடைய நாகரிகத்தை, சமஸ்கிருத நாகரிகத்தை பெருமைப்படுத்தணும்னா உங்களுக்கு வேலிடேஷன் தேவைப்படலை. வேத காலத்தை பெருமிதப்படுத்தணும்னா உங்களுக்கு வேலிடேஷன் தேவைப்படலை. தமிழர்களுக்கு ஒரு 1000-3000 ஆண்டுகள் நாகரிக பழசு அப்படின்னு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தோம்னா அதுக்கு 7-8 வேலிடேஷன் தேவைப்படுது. அந்த வேலிடேஷன் செய்ய விடாம தடுக்கிறது. சரி, அந்த ரிப்போர்ட் 900 பக்கம் தான். இந்த 900 பக்கத்தை 1000 பக்கம்னு வைங்க. அந்த 1000 பக்க ரிப்போர்ட்டை படிக்கிறதுக்கு 2 வருஷமா? 2023 கொடுத்த ரிப்போர்ட்டை 25 வரைக்கும் ஏன் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம வச்சிருந்தீங்க? ஆளுநர் ரவி கூட உங்களை விட வேகமா படிப்பாரு, அவரு கூட வேகமா படிச்சிடறாப்ல. நான் நினைச்சேன் உலகத்திலேயே பொறுமையா இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவர் ஆளுநர் ரவி தான்ட்டு. அவரை விட நான் ரொம்ப பொறுமையா படிப்பேன்னு ஏஎஸ்ஐல சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்போ நோக்கம் ஒண்ணுதான், தமிழ்நாட்டிலிருந்து எந்த பெருமிதமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த கெட்ட நோக்கத்தினுடைய விளைவாகத்தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சங்கிகள்லாம் என்ன வரா, நாங்க வந்து தமிழர் நாகரிகம் ஊர் பூரா பேசுறோம், தமிழ் பெருமிதத்தை உலகம் பூரா பேசுறோம், எங்க பிரதமர் அங்க போய் பேசினார் பாத்தியா, இங்கே போய் பேசினார் பாத்தியா. பேசுவதால் தமிழுக்கு பெருமை கிடையாது, மோடி பேசுவதால் தமிழுக்கு பெருமை கிடையாது. தமிழை பேசுவதால் மோடிக்கு வேணா பெருமை இருக்கலாம். இப்போ ஏற்பட்ட நாகரிகம் மிக்க இடத்துல இருந்து நான் வரேன்னு அவர் வேணா கிளைம் பண்ணிக்கலாமே தவிர அதனால பெருமை தமிழுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம கேட்கிற கேள்வி, நீங்க எப்போ வரைக்கும் தமிழ் பெருமிதத்தை பேசுவீங்கிறது தான் கேள்வி. எப்போ வரைக்கும் பேசுவீங்க? சமஸ்கிருத நாகரிகத்திற்கு கீழானது தமிழ்ங்கிற வரைக்கும் பேசுவீங்க. சமஸ்கிருத நாகரிகத்தை விட தமிழர் நாகரிகம் மேம்பட்டதுன்னு ஒரு இடம் வருதுல்ல, அந்த இடத்துல நீங்க விட்டுருவீங்க. அதனால தான் தமிழ், இந்தியாவின் மொழிகளின் தாய் வந்து சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுறாரு. ஏன் கண்டிக்க வேண்டியதானே, யாராவது பேச வேண்டியதானே? அப்ப திட்டமிட்டு மறைக்கக்கூடிய வேலைகள் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதை வந்து தமிழர்கள் நன்கு அறிவார்கள். இதை வந்து இந்த துரோகத்தை வந்து எப்படியாவது மடைமாற்றணுங்கிறதுக்காக அதிமுக துடித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க இதில் மிகப்பெரிய துரோகி.
சைட்டு கேட்டும்போது நான் சைக்கிள் கம்பெனிக்கு சைக்கிள் பார்க்கிங்க்கு வாடகைக்கு விட்டுட்டேன், டெண்டர் விட்டுட்டேன்னு சொன்னவர்கள் அவர்கள். பாரத நாகரிகம்னு இந்த இடத்த கிளைம் பண்ணவர்கள் அவர்கள். கீழடியை வச்சு இங்கே தொன்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அயோக்கியத்தனமாக பேசியவர்கள் அவர்கள். இப்படி நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இந்த எல்லா துரோகத்தையும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவரே ரீவிசிட் பண்ணுங்கிறாரு ரிப்போர்ட்டை. திருப்பி முதல்ல இருந்து இங்க வந்து ஆய்வு பண்ணுங்க, இதை கூடுதலான டாக்குமெண்ட் கொடுங்கிறாரு. இவங்க வந்து அதை ரொம்ப சப்டில் டோன்ல அணுகுறாங்களாம். எதிர்த்து கண்டிக்க ஒரு வார்த்தை கண்டிக்க துப்பு இருக்கா? இல்லை வெளியிடுங்கன்னு வலியுறுத்த துப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா அவர் துரோகம் செய்வார், அந்த துரோகத்தை மறைப்பதற்காக இவர் தன்னை பலியிட்டு அவர் பிஜேபியை காப்பாற்றுவார். இதுதான் இங்கே நடந்தது. குறிப்பாக ஏன் வந்து இது இஷ்யூ ஆகுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வுகள்லாம் வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக, அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் உள்ளதாக இருக்குது அப்படின்னா, இது இப்போ மட்டும் இல்லை, மிக நீண்ட காலமாகவே இருக்குது. குறிப்பாக பொருந்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் எடுக்கப்பட்ட நெல்மணிகள் இது வரைக்கும் வந்து அவ்வளவு ஆண்டு காலம் கடந்த ஒரு உணவு பொருட்கள் வந்து கிடைச்சதே கிடையாது. உணவுப் பொருட்களில் ஒரு இடத்துல கிடச்சிருச்சுன்னா அது வந்து ஹெபிச்சுவல் சைட்ஸ்னு சொல்லி ரொம்ப சுலபமாக வந்து அங்கீகரிக்க முடியும், அதனுடைய காலத்தை கண்டறிய முடியும். அப்படிங்கிறதுனால அந்த உணவு மணிகளை வந்து தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக, ஒரு புதையலாக நினைத்தார்கள். ஆனால் மிக நீண்ட காலம் கடந்து அதை வந்து ஒரு கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பி அதை ஒரு எவ்வளோ நாட்கள் தள்ளி போட்டாலும் கூட அதனுடைய ஒவ்வொரு ஆண்டுகளும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கரிம படிவத்தினுடையது. அப்படியான சூழலில் தொழிலாளர்களுடைய கதலையும் தாண்டி கூட வந்து மிக நீண்ட நாட்களாக பொறுத்து அதை வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் அனுப்புனாங்க. அதனால் வந்து அதனுடைய காலத்தை கணிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இது போன்ற கொடுமைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதில் வந்து கவனம் செலுத்தி தன்னுடைய அரசியல் கருத்தை பதிவு செய்து வருகிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறியாளர் அணி செயலாளர் திரு எஸ்கேபி கருணா அவர்கள் இது பற்றியான கருத்தை சொல்வார்கள். இப்போது நம்ம வந்து மானுட சரித்திரத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அல்லது அறிவியல் காலகட்டம் உச்சத்தில் இருக்கிறோம். இதுதான் வந்து அறிவியல் காலகட்டம் உச்சம். இதுக்கு மேலே இனிமே எதிர்காலத்தில் இதையும் விட நம்ம வளருவோம். இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய எச்சங்களை தோண்டி எடுத்து அதை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் என்ன பாடம் கற்றுக்க போகிறோம்? எதற்காக இதை செய்கிறோம்? தொல்லியல் என்பது பின்னாடி போகிறது. நாம் முன்னாடி செவ்வாய் கிரகத்துக்கு போய் நம்ம கல்லும் மண்ணும் எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம மானிட இனம், நம்ம மனித இனம் போயிட்டுருக்கும்போது எதுக்காக நம்ம ரிவர்ஸில் போய் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பேசிகிட்ருக்குறோம்? இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி. தமிழ் சமூகத்தில் எல்லாருக்குமே நம்ம தெளிவாக அதை வந்து புரிய வைக்கணும்னு. கடந்த கால சரித்திரத்திலிருந்து நாம் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு தான் எதிர்கால இருளுக்குள் நடக்க முடியும். இதுதான் வந்து ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி மதியம் நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அது நமக்கு இல்லை. ஆனால் கடந்த காலம் என்று ஒன்று இருந்தது, அது சத்தியம், அது ஒன்று இருந்திருக்கிறது. அப்போது அந்த மனிதர்களிடம் இருந்து நாம் வந்து என்னென்னலாம் கற்றுக்கொள்ள போகிறோம், அடுத்து நம்ம உள்ளே போகிறதுக்குன்றது இது ஒரு ப்ராசஸ். இப்போ நாம் செவ்வாய் கிரகத்துக்குள்ளே போய் நாம் வந்து கல் மண் என்ன எடுத்துகிட்டு வரோமே, அதுவும் தொல்பொருள் ஆராய்வு தான், அதுவும் அறிவியல் ஆய்வில், அதுவும் தொல்பொருள் தான். இப்போ பூமிக்குள்ளே நம்ம நோண்டி எடுத்து பார்க்குற மாதிரி அங்கேயும் நோண்டி அங்கே போய் எடுத்து செவ்வாய் கிரகம் எப்போ உருவாச்சுன்றதை விட முதல் கேள்வி, இந்த கிரகங்களில் பூமி எப்போ உருவாச்சு, பூமியில் உயிர் எப்படி உருவாச்சு, பூமியில் உயிர் உருவான ஒரு அமீபா ஒரு செல் உருவான மாதிரி மற்ற கிரகங்களில் உயிர்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? நாளைக்கு பூமி உயிர் வாழ தகுதி இல்லாமல் போய்விட்டால் நாம் எங்கே போய் வாழணும்? மனிதன் அதை யோசிக்கிறான். இப்போ அதை நோக்கி தான் பயணத்தை போயிட்டுருக்கோம். அப்போ நாம் வந்து பூமிக்கு அடியில் பூமிக்கு இல்லை அந்த அகழ்வாய்வு பண்ணுவது எல்லா நோக்கமும் வந்து நம்மளுடைய எதிர்கால அச்சத்தை குறித்து தான். இப்போ விக்னேஷ் சொன்னதில் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார். இப்போது கீழடி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கீழடியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களோட வயது, அதை வயதை வைத்துக்கொண்டு அந்த பொருட்களுடைய தன்மைகளை வைத்துக்கொண்டு அப்பொழுது வாழ்ந்த மனிதர்களுடைய பண்பாடு அல்லது அறிவியல் கண்டுபிடிப்புகள், அப்பொழுது வாழ்ந்த மனிதர்களுடைய அறிவு கூர்மை, அப்புறம் சூர்யா சொன்ன மாதிரி அப்போது வாழ்ந்த மனிதர்களுடைய சாதி மத வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொது சமூகமாக வாழ்ந்தவை. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இப்போது இதை வந்து சொல்கிறோமே,
இப்படி சொல்லி நாம் கொண்டாடக்கூடிய திமுக அதை கொண்டாடலன்னு சொன்னார் விக்னேஷ். திமுகவுக்கு அதை பெருமையை வந்து திமுக எடுத்துக்க முடியாதுன்னு. திமுக இல்லை, அதிமுக இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, யாருமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசுகள் இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பில் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த மனிதர்கள் வாழ்ந்து மறந்துட்டாங்க. அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு மனிதர்கள் வந்து நம்ம வந்து பாராட்டுவாங்கன்றதுக்காக அவங்க வாழலை. அவர்கள் வாழ்ந்து அவர்கள் மறைந்து விட்டார்கள். இப்போ நாம் என்ன இதில் என்ன டீகோட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, இதில் என்ன நமக்கு பெருமை அப்படின்ற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வாழற நிலப்பரப்பில் இது கிடச்சிருக்கு, அதனால் நமக்கு பெருமைன்னா, நாளைக்கு இதை விட பழைய ஒரு இது வந்து பப்புவா நியூகினியாவில் கிடைக்க போகுது, இல்லை ஆஸ்திரேலியாவில் கிடைக்குதுன்னா இந்த பெருமை நம்ம கைவிட்டு போயிடும். மனிதர்கள் இதுக்கு முன்னாடி இப்போ இரும்பு காலம் 5345 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மயிலாடும்பாறையில் இரும்பை உருக்கி ஆயுதம் செஞ்சுருக்காங்க. அப்போது இதில் உலக சரித்திரத்தில் மாணவர்கள் என்ன படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இரும்பு காலம் என்பது முதல்ல வந்து அந்த காலத்தை வந்து ஒட்டுமொத்தமாகவே ஒரு நேரங்கள் சுவாரஸ்யமாகவே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். இந்த மனித இனம் இருக்கு இல்லையா, இந்த மனித இனம் தோன்றி வந்த வயது, இந்த பூமியில் உயிரினம் தோன்றியதுலேருந்து மனித இனம் தோன்ற வயதுக்கு கம்பேர் பண்ணால் ஒட்டுமொத்தமாக 24 மணி நேரம்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா, பூமியில் முதல் உயிரினம் தோன்ற 24 மணி நேரம் கணக்கு வச்சோன்னா, மனிதனான ஹோமோசேப்பியன் தொடங்கி அவன் உருவாகி வெறும் 40 நிமிஷம் தான் ஆகுது. 24 மணி நேரத்தில் இந்த மனிதனாக நம்மளுடைய மூதாதையர்கள், குரங்கிலிருந்து மனிதனாக மாறின ஹோமோசேப்பியன் இல்லையா, நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து 40 நிமிஷம் தான் ஆகுது. அப்போ இந்த 40 நிமிஷத்துக்குள்ளே தான் இவ்வளவு பகுப்பாய்வுகளை இவ்வளவு சண்டைகளை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இந்த காலத்தை வந்து அறிவியல் ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் எப்படி பிரித்தாங்கன்னா 3 காலமாக பிரித்தாங்க. கற்காலம் என்பது வந்து மனிதனுக்கு எந்த ஆயுதம் இல்லை, கல் தான் ஆயுதம். கல்லை கூர்மையாக வச்சு அதை வைத்து ஆயுதங்களை எல்லாம் மிருகங்களை கொண்டு வேட்டையாடி வேட்டை சமூகமாக வாழ்ந்திருக்கார்கள். உலகத்தில் பல்வேறு இடத்துல மனிதர்கள் இருந்திருக்காங்க, எல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்திருக்காங்க. அப்போ இந்த கற்காலத்துக்கு அப்புறம் வந்தது வந்து உலோக காலம். அந்த உலோகத்தில் செம்பு காலம், பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க, அதுதான் முதல். செம்பு காலம் வந்து பல இடத்துல செம்புக்கான ஆயுதங்கள்லாம் இருக்குது. அதுதான் ரொம்ப நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. நான் வந்து இட்டாலிக்கு போகும்போது ரோமில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் போய் பார்த்தேன். அந்த ரோமில் இருக்கிற மியூசியத்தில் அந்த அப்போ செம்பு ஆயுதங்கள் எல்லாத்தையும் சாம்பிள் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பளிங்குல நிறைய மார்பிளில் வந்து நிறைய சிலைகளும் ஆயுதங்களும் வச்சுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம், மார்பிளில் ஆயுதத்தை வச்சு என்ன பண்ண முடியும், மார்பிள் கல்லில் ஆயுதத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னா, அந்த காலத்தில் செம்பில் தான் எல்லாமே சிலைகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. போர் வரும்போது ஈட்டிக்கும் வில்லுக்கும் செம்பு தேவைப்படும். அப்போ செஞ்சதெல்லாம் உருக்கிடுவாங்க, இதுவெல்லாம் உருக்கி அதுக்கு எடுத்துக்குவாங்க. அப்போ உருக்கிறதுக்கு முன்னாடி அதை பளிங்கில் ஒரு ரெப்ளிகா செய்வாங்க, செஞ்சு வச்சுருக்காங்க. அதை தான் நாம் பார்க்குறோம். அப்போ அந்த செம்பு காலம் இருந்தது. செம்பு காலத்துக்கு பிறகு தான் இரும்பு காலம் வருகிறது. அப்போ நம்ம பொது புத்தி என்னன்னா, இரும்பு தானே வலிமையானது, இரும்பு தானே பெரிய, அப்போ இரும்பு தான் விலையும் குறைஞ்சது. அப்போ இரும்பு வந்து முன்னாடி வந்திருக்கும், செம்பு பின்னாடி வந்திருக்கும் தான் நிறைய பேர் நம்புவாங்க. இல்லை, ஆனால் செம்பு காலம் தான் முதல்ல வந்திருக்கு. காரணம் என்னென்னா, செம்பை உருக்குவதற்கு ஒரு 700 டிகிரி வெப்பத்தை உருவாக்கினா போதும். அப்போ வாழ்ந்த மக்களால் 700 டிகிரி வெப்பத்தை உருவாக்க முடிஞ்சிருக்குது. அதனால தான் செம்பே உருவாச்சு. செம்பை வச்சு நிறைய ஆயுதங்கள்லாம் செஞ்சாங்க. செம்பு காலமாக போச்சு. பாத்திரம் எல்லாமே செம்பு பாத்திரங்கள்லாம் எல்லாம் முதல்ல எல்லாமே அதுதான், செம்பு தான் வந்து. அப்போது இரும்பு காலம் அப்படின்னு எங்கே வந்ததுன்னா, உலக சரித்திரத்தில் மாணவர்கள் எப்போ படிக்கிறாங்கன்னா, அனட்டாலியோ, துருக்கியில் இருக்கக்கூடிய அனட்டாலியாவில் தான் முதல் இரும்பு காலம் தொடங்கிறதுக்கான எல்லா தொல்லியல் எச்சங்களும் ஆதாரங்களும் கிடைக்குது. அப்போ துருக்கியில் இருக்கக்கூடிய அனட்டாலியாவில் இரும்பு கிடைத்தது எப்படின்னா, கிறிஸ்துவுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட இன்னிலிருந்து 3400 ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கி அனட்டாலியாவில் இருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியது அப்படின்னு ஆய்வாளர்கள் படிக்கிறாங்க. நமக்கு அண்மையில் மயிலாடும்பாறையிலையும் இதுலேயும் நமக்கு வந்து சில இரும்பு பொருட்கள் கிடைக்கிறது, ஆயுதங்களாக இருக்கிறது போயிடுது. இதுக்கெல்லாம் கார்பன் டேட்டிங் அனுப்புகிறோம். கார்பன் டேட்டிங் போய் வருது. அதுதான் நம்ம முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார். 5300, அதாவது துருக்கி அனட்டாலியாவில் இரும்பு கிடைத்ததில் இருந்து 2200 ஆண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், தமிழ்னு கூட சொல்ல முடியாது, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இரும்பை உருக்கி இருக்கிறார்கள், இரும்பை உருக்கி ஆயுதம் செய்திருக்கிறார்கள். அப்போ இரும்பை உருக்குவதற்கு 1550 செல்சியஸ் வந்து வெப்பம் உருவாக்கணும். 1500 டிகிரிக்கு மேலே வெப்பத்தை உருவாக்குவதற்கு அந்த காலத்தில் வாழ்ந்த எந்த மனிதனாலையும் முடியல. இங்கே இருக்கிற மனிதன் உருக்கி நம்ம இரும்பை பண்ணியிருக்கான். அப்போ இங்கேருந்து
இரும்பு வாள் அலெக்சாண்டருக்கு வந்து இங்கே ஒரு இரும்பு தான் முதல் பரிசாக, இரும்பு குருவால் தான் பரிசாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவ்வளோ இரும்பு பொருட்கள் அவ்வளோ இதுவாக இருந்திருக்கு. ஒரு இரும்பை உருக்குறது எப்படின்னா, நான் இப்போ கீழடிக்கு போயிருக்கும்போது இந்த டபுள் சீல்டு ஃபர்னஸ் அந்த ஐடியா யாருக்குமே வரல. ஒரு சிங்கிள் ஃபர்னஸில் எவ்வளோ ஹீட்டு தாங்க முடியுமோ அந்த ஹீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உலோக மண்ணுகளை போட்டு அதுலேருந்து உலோகத்தை பிரித்து எடுத்து அந்த உலோகங்களை வச்சு பல்வேறு பொருட்களை செய்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் இதுக்கு இந்த ஹீட்டுக்கு ஃபர்னஸ் தாங்கக்கூடிய ஹீட்டை விட அதிகமாக ஹீட்டு நமக்கு தேவைப்படுதுன்னு டபுள் சீல்டு ஃபர்னஸை கண்டுபிடிச்சி நடுவில் வேக்கமை வச்சு காற்றில்லாத ஒரு வெற்றிடத்தை வச்சு அதீத வெப்பத்தை உருவாக்கி இரும்பை உருக்கி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மிக ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கிறார். இது என்ன நம்ம தமிழ்நாட்டு திமுக அரசுக்கான பெருமையாது. நம்ம அதை என்ன பண்ணோம், நம்ம அதை கண்டுபிடிக்கல. இதில் ஒட்டுமொத்தமான யாராவது ஒரு சமூகத்துக்கு இதில் திராவிடியன் இதுக்கு ஆன பெருமையா? நாம் தான் பின்னாடி பேர் வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் வந்து நாம் தான் பேர் வச்சுக்கணும். ஆனால் உலக சரித்திரத்தில் துருக்கியில் முதலில் இரும்பு காலம் தொடங்கியதுன்னு உலக சரித்திரத்தில் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கும்போது இந்திய சரித்திரத்தில் இந்தியாவிலிருந்து தான் அது தொடங்கியதுன்னு சொல்லக்கூடிய எல்லா வாய்ப்பும் இந்திய அரசுக்கு இருக்கா இல்லையா? இந்திய பிரதமருக்கு இருக்கா இல்லையா? அது நமக்கு பெருமையா இல்லையா? துருக்கி கிளைம் பண்ணுது, நாங்கள் தான் முதல்ல நாகரிகத்தில் முதல்ல இருக்கிறோம், இங்கே தான் இரும்பு நாகரிகம் உருவாச்சுன்னு துருக்கி கிளைம் பண்ணும்போது இல்லை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இந்திய அரசுக்கு இருக்கா இல்லையா? ஏன் அந்த இந்திய அரசு குறைந்த ரெஸ்பாண்டே பண்ணல, வாழ்த்து சொல்லலையே? முதலமைச்சர் நம்ம வந்து அறிவிக்கிறாரு, உலகத்தின் மிக ஆய்வு மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் உலகத்தில் அதிகாரப்பூர்வமாக நம்ம இந்திய அரசு அதை அக்செப்ட் பண்ணாதானே உலகத்தில் உலக சரித்திரமாக மாறும். அதை சொல்லும்போது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ந்து நமக்கு வாழ்த்து சொல்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் நாட்டின் பிரதமர் இந்த கண்டுபிடிப்பை நாட்டின் கண்டுபிடிப்பாக நம்முடைய இந்தியாவின் பெருமையாக மாற்ற வேண்டிய ஒரு மனிதர் இந்த நிமிஷம் வரைக்கும் அமைதியாக இருக்கிறார். இந்த அரசியல் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக இதுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த அத்தனை மனிதர்களையும் இழிவு செய்யக்கூடிய ஒரு அரசியல் இது. எனக்கு தெரிய உலகத்தில் இப்படி ஒரு சம்பவமே வேற எங்கேயுமே எந்த நிலப்பரப்பிலுமே நடந்தது இல்லையே. இந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கி நமக்கு கொடுத்துட்டு போயிருந்த நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னணி தலைவர்கள், தந்தை பெரியார் ஆகட்டும், பேரறிஞர் அண்ணாவாகட்டும், தலைவர் கலைஞராகட்டும், இந்த மாதிரியான தலைவர்களுக்கு தான் இந்த மாதிரியான பெருமை போய் சேரும். இந்த சங்கிலி, இந்த போராட்ட சங்கிலி பகுத்தறிவோடு ஒரு விஷயத்தை ஆராய்ந்து உனக்கு எனக்குன்ற பெருமை வேண்டாம், இந்த பெருமை அவர்களுடையது, அது மக்களுக்கு போய் சேரணுன்ற அந்த ஒரு முற்போக்கு சிந்தனையோடு கொண்டுட்டு போகிற அந்த சங்கிலியை தொடர்ந்து பற்றி கொண்டுட்டு போகக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரை இந்த நேரத்தில் நான் வந்து மிகுந்த பெருமையுடன் நான் அவரை நன்றி கூறுகிறேன். அவருடைய பெயர், தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெயர் கீழடி ஆய்வுகளுடன் எப்பொழுதுமே தொடர்பு கொண்டு இனி அடுத்த 10,000 ஆண்டுகளுக்கும் அவருடைய பெயர் வந்து நிலைத்து நிற்கும். அண்மையில் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார். அவர் வந்ததோட நோக்கம் வேற ஒரு நோக்கம். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் கூப்பிட்டு அதுக்காக வந்தார். ஆமாம், அது அவங்களுடைய அரசியல். அதற்காக வந்தவர் வந்து அவர் வந்து அவருடைய இதில் பேசினதை லைவ் போட்டாங்க. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் பேசும்போது சொன்னார், 2 குற்றச்சாட்டு, ஒட்டுமொத்தமாக பொய்யா சொன்னார். அதில் மிக முக்கியமான 2 குற்றச்சாட்டு. ஒன்று, திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலை என்று திமுக அரசு அழைக்கிறதுன்னு ஒரு பெரிய பொய் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்களோ நானோ ஒருபோதும் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று நம்ம அழைச்சதே இல்லை. சிக்கந்தர் மலை என்று சிக்கந்தர் தர்கா என்பது அங்கே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தர்காவுக்கு போய் வழிபடக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அந்த திருப்பரங்குன்றம் மக்கள் கூட அது சிக்கந்தர் மலைன்னு சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொன்னார். 2வது மிகப்பெரிய நுண்ணரசியல் என்னென்னா, 1000 ஆண்டு வரலாற்று கொண்ட திருப்பரங்குன்றத்தை அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சரித்திரத்தை அழிக்க பார்க்குறார். இதில் என்ன மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பரங்குன்றன்ற ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம சங்க இலக்கியத்தில் மட்டும் 18 முறை வந்திருக்கு. நம்ம சங்க இலக்கியத்தில் மதுரை காஞ்சியில் 1 முறை, அகநானூரில் 1 முறை, பரிபாடலில் 16 முறை. அப்போ 18 முறை சங்க இலக்கியங்களில் பரங்குன்றன்ற பெயர் வருதுன்னா நம்ம திருப்பரங்குன்றத்தையுடைய தொன்மை என்பது ஈஸிலி 2000 வருஷத்துக்கு மேலே.
அப்போ 2000 ஆண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு திருப்பரங்குன்றன்ற ஒரு சொல்லை 1000 ஆண்டுன்னு அவர் வந்து சுருக்கிறதுக்கு ஒரே காரணம், சமஸ்கிருதத்துக்கு 1000 ஆண்டு தான் அதிகபட்ச சரித்திரமே இருக்குது. சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒன்றாக்கக்கூடிய அந்த ஒரு உள்நோக்கம். இது போன்ற சின்ன 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 விஷயங்கள்லாம் கூட நம்ம போராடுவதற்கு நமக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அரசியல் பலம் இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு என்பது ஒரு 6% தான். 6% மக்கள் கொண்ட ஒரு அரசு நாம், ஒரு மாநிலம். பல அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசை சார்ந்து தான் இந்த ஒரு மாநிலம் இயங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒரு ஒன்றியத்தின் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் பொய் சொல்கிறாரு, அந்த பொய் ஆதாரத்துடன் அது பொய் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு நமக்கு சங்க இலக்கியங்கள் தான் தேவைப்படுது. நமக்கு கேடிகள் போன்ற இது போன்ற ஆய்வுகள், இது போன்ற உயிருள்ள, அதாவது அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தான் தேவைப்படுது. இதையெல்லாம் இணைத்து இதெல்லாம் கொண்டு போய் கோர்த்து நம்ம வந்து ஒரு வலுவான ஒரு கருத்தியல் ஆயுதமாக மாற்றி நம்ம கேட்குறோம் இல்லையா? இதுதான் அவர்களுக்கு மிகுந்த வலியை கொடுக்கிறது. அதனால தான் நம்ம மேலே அவங்க மிகுந்த கோபத்துடன் இருக்கிறார்கள். அதனால தான் நிர்மலா சீதாராமன் கேட்குற மாதிரி அந்த மாதிரியான, ஏன் அவர் ஒருத்தர் தான் அங்கே ஆய்வு செய்வாரா, வேறு யாரும் அங்கே ஆய்வு செய்ய முடியாதுன்ற எகத்தாளமாக எடுத்திருந்து பேச முடிகிறது. நாம் இதை வந்து தொடர்ந்து வந்து இந்த கருத்தியலில் வந்து நம்ம தவறாமல் போகிறதுக்கு, இதில் எல்லா கட்சியும் கூட நம்ம எதிர்பார்க்க முடியல. பிரதான எதிர்க்கட்சி என்பது மிகப்பெரிய முதுகு குத்தி ஒரு பெரிய துரோக கட்சியாக மாறிடுச்சு. அந்த இந்த ஆய்வுகள்லாம் கூட ஜெயலலிதாமியார் இருந்த காலத்தில் கூட நம்ம ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கோம். எப்பயும் இந்த அகழ்வாய்வில் வந்து அதிமுகவில் அரசியலை கொண்டு வரல. என்னைக்கு அந்த அதிமுகன்ற ஒரு பிரதான எதிர்க்கட்சி வந்து என்னைக்கு வந்து அமித்ஷா கட்சியாக, அமித்ஷா திமுகவாக என்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியோட அடிமாடாக போச்சோ, அதனுடைய மிகப்பெரிய தாக்கம் வந்து நமக்கு பின்னாடி தான் தெரியும். காலம் வந்து அதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது அப்படின்னா, இதை வந்து கொண்டாட வேண்டியது அப்படின்னா ஒன்றிய அரசு தான். இந்தியா இருக்கக்கூடிய அரசு உலகம் முழுக்க இதை எடுத்து சென்று மிகப்பெரிய ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும். மாறாக இதை வந்து மேலும் மேலும் இந்த குழியில் மண்ணை போட்டு மூடக்கூடிய ஒரு செயல்பாடு தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இன்றைய சிறை செல்ல தயாராக இருக்கிறோம் ஐயா பெரியார் அவர்களை நீங்கள் அளித்த பயிற்சி பாசறை பக்குவம் பெற்ற நாங்கள் அப்படின்னு 1949 ராபின்சன் பூங்காவில் சவால் விடுறார். அதே பெரியார் அண்ணாவின் சாதிச்சிட்டார்னு ஒப்புக்கொள்ளும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேர சோழ பாண்டியர்களால் முடியவில்லை, என்னாலும் முடியவில்லை, புத்தனாலும் முடியவில்லை, நாங்கள்லாம் வாயில் அளவில் தான் பேசினோம், அண்ணா ஒருவர் தான் சாதிச்சார், அண்ணா ஒருவர் தான் பகுத்தறிவு அரசாங்கத்தை நடத்துகிறார், இது நமக்கு புரிகிறதோ இல்லையோ எதிரிகளுக்கு நன்றாக புரியும், அதுதான் துக்ளக்கோட வைத்தறிச்சல், இது ஒரு வெட்டி வேலை. அப்போ பெரியார் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டுவார். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை. தமிழ்நாடும் தமிழர்களும் புறக்கணிக்கப்படுகிறது. கரெக்டா? எப்பயுமே டெல்லி வந்து நமக்கு எதிராக தான் செயல்படுகிறது. சில காலம் விபி சிங் மாதிரியான ஒரு சமூக நீதி தலைவர் நம்ம கிடைக்கும் போது நமக்கு ஆதரவான ஒரு நிலை கிடைக்குது. பல வருடங்கள் கழிச்சு தானே நான் மோடிக்கு வந்து பெரியார் புத்தகங்களை அனுப்புறேன் ராகுல் காந்தி சொல்றார். அந்த வசந்த காலம் வரத்தான் போகிறது. ஆனால் அதுக்கான உழைப்பை இன்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொண்டுட்டு இருக்கார். அண்ணா சொல்றாரு, ஆதிச்சநல்லூர்ல வந்து நீங்க ஏன் இன்னும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, பொற்கையில ஏன் எடுக்க மாட்டீங்க, 57 சொல்றாரு. நீங்க வந்து சத்தீஸ்கர்ல இருக்கிற தண்டகாருண்யத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் 3 தமிழ் மன்னர்கள் ஆண்ட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்றத அண்ணா கேட்கிறார். 57 கேட்கிறார். அப்படிங்கிறப்போ அவர் இன்னொன்னு சொல்றாரு, அதே கட்டுரையில சொல்றாரு, தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திற்கு ஒரு இழுக்கு வருகிறதோ, நாங்கள் டெல்லிக்கு வித்தவுட் ஃபியர் அண்ட் ஃபேவர் நாங்கள் தமிழ்நாட்டை பாதுகாப்போம், தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்போம். அதை தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்றுகிறார். அடுத்ததாக மருத்துவர் திரு சஃபி அவர்கள், இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸ்கவேஷனில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் எக்ஸ்கவேஷன் தான் யூஸ்வலாக நடக்கும். வேற ஏதோ எதுக்காக தோண்டிய இடத்துல புதையல் கிடைக்கிற மாதிரி. ஆமாம், அதே பார்த்தா ஒரு ட்ரெயின் ட்ராக்கு தின்னு தோணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது ஒன்று கிடைக்கும், அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, ஏதாவது யோசிப்பாங்க. பட் கீழடியில் ஒரு பெக்குலியரான ஒரு எக்ஸ்கவேட்டரி மெத்தட் ஏற்கனவே இருந்த எவிடன்ஸில், ஏற்கனவே இருந்த ப்ரூவன் சில சங்க இலக்கியங்களை வச்சு வைகை நதி ஓரமாக சொல்லிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரூவன் எவிடன்ஸில் வரும்போது என்ன ப்ராப்ளம்னா, இப்போ பிஜேபி ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இதை வந்து அப்போஸ் பண்ணுதுன்னா, இப்போ இந்த எக்ஸ்கவேஷன் அப்ரூவ் பண்ணாக்கா,
இந்த எக்ஸிபிஷன் அப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்கள் அப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ எபிகிராஃபி முன்னாடி இருந்திருக்கு. இப்போ ஒரு விஷயத்தில் வந்து கேலிகிராஃபி எபிகிராஃபின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி இந்த எபிகிராஃபி பற்றி பேச வேண்டியிருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த எபிகிராஃபி பற்றி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா, நீ இப்போ இவர் பேசினார் இல்லையா, சூர்யாவும் சொன்னார், இவங்க சொன்னாங்க, இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நம்ம எழுத ஆரம்பிச்சுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி நமக்கு இலக்கணம் வந்திருக்கணும். அப்போ ஒரு கிராமர் வைஸ் இருந்த ஒரு லாங்குவேஜ் அதுக்கு அவங்க எழுதி வச்சுட்டு போன சில விஷயங்களை வந்து இப்போ வந்து எஸ்கவேட் பண்ணி எடுத்து ப்ரூவ் பண்ணும்போது we have to approve so many things to தமிழ். இன்கேஸ் மோடி வந்து அப்ராட் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இவரை அங்கீகரிக்கிறதே வந்து தமிழ் சமூகத்தில் வந்த ஆள் சொல்லி அங்கீகரிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பார்த்து பயந்த ஒரு சில விஷயங்களை வந்து பாஜக செய்துன்னு கூட யோசிக்கலாம். அதிலும் ரொம்ப முக்கியமாக இப்போ தொடர்ச்சியாக நமக்கு வந்து இந்த மாதிரி அநீதிகள் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம உலகளாவே நிலையில சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த இவங்க வாண்டடாக பர்சியூ பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு உண்டான தடைகளை சொல்லிகிட்டே வராங்க. ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் அங்கே குதிரைகளுடைய போன்ஸ் கூட கிடச்சிருக்கு. ஸோ அப்போவுமே வணிகத்துலேயும் அதான் அது இம்போர்ட்டடு. ஆமாம், ஏன்னா அரேபியன் இதுவும் கல்ச்சரும் தமிழ் கல்ச்சரும் அதில் வந்து மிங்கிள் ஆகிருக்கு. அப்போ அரேபியன் கல்ச்சர் அளவு தமிழ் கல்ச்சர் இருக்குன்னா அங்கேருந்து குதிரைகளை கூட நாம் வந்து வளர்த்துருக்குறோம், அது மூலம் வாணிபம் பண்ணியிருக்கிறோம், அது மூலம் இப்போ பல விஷயங்கள் நம்ம செய்திருக்கிறோம். ஹார்ஸோட போன்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு சில விஷயங்களில் தமிழ்நாடு ஒன்று, பிகாஸ் வேறு எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்கல, அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ஹார்ஸ் போன்ஸ் அளவு நாம் வந்து வணிகம் பண்ணி எபிகிராஃபி, கேலிகிராஃபி, ஸ்கல்ப்சரிங் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிருக்கிறோம். அந்த நேரத்தில் உணவு உண்டுக்கிறோம், சுட வச்ச உணவு சாப்பிட்ருக்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் செய்யும்போது நம்ம ஆப்பரன்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த எரிச்சல் இருக்குது தானே செய்யும். அதோட விளைவு தான் இதெல்லாங்கிறது தான் நான் சொல்லுவேன். இல்லை, அடிப்படையில் இவங்க எஸ்கேபிஎன் சொன்ன போது பரத்வாஜ் முனிதர் தான் வந்து இதை புஷ்ப விமானம் அந்த கிரெடிட்டை கூட ராவணனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ராவணன்கிற கேரக்டர் ஒரு தென் திசை சார்ந்த ஒரு கேரக்டருக்கு கூட அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காழ்ப்பு அரசியல் வந்து டெல்லியினுடைய பார்வையில் எப்போதும் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், we are அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லிங்கிறத முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த திராவிட மாடல் அரசு வந்து ஆர்கியாலஜிக்கு ரொம்ப குறிப்பாக வந்து ஒரு தொல்பொருளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். பட்ஜெட்டில் அதிகப்படியான ஒதுக்கீட்டில் தொடங்கி பொதுவாகவே ஒரு ஆர்கியாலஜிங்கிறது எப்படி இருக்கணும், அதனால் என்ன நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஒரு இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், அப்போ அந்த இடத்த எஸ்கவேட் பண்ணுறதுக்கோ அதுலேருந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கோ தேவையான படிப்பு ஒருத்தருக்கு இருக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு மட்டும் 4 புதிய கோர்சஸை, ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஆர்கியாலஜிக்கலில் துறையில் அறிவார்ந்த ஒரு சமூகத்தை ஒரு பக்கம் உருவாக்குறோம். நிறைய சைட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆய்வுகளினுடைய பரப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். இது 2வது. 3வது, அப்படி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சைட்லேருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை உலகளாவில் பல்வேறு லேபுக்கு அனுப்பி அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும். வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த சயின்டிஃபிக் ப்ரூவிங் அப்படிங்கிறது இல்லை. அதை நம்ம செய்கிறோம். எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம், கிடைத்த அந்த தொல்பொருள் பெருமிதம் இருக்குல்ல, அதை மக்கள் மயப்படுத்துகிறோம், டெமோக்ரட்டைஸ் பண்ணுறோம். கீழடியில் கிடைச்சதை கொண்டு வந்து ஒரு சர்வதேச அருங்காட்சியகம் மாதிரி இன்னைக்கு நாடே வியக்கிற அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லெபார்டரி வைக்கும் போது, ஒரு அருங்காட்சியகம் வைக்கும் பொழுது அந்த இடத்துல மக்களுக்கு வந்து அது வந்து டெமோக்ரட்டிஸ் ஆகுது. அது ஏதோ தூங்குறதா இல்லாமல் வெகுஜன மக்கள்கிட்ட போகுது. ஆதன்னு பேர் வைக்கக்கூடிய கல்ச்சர் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. ஒரு யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு பெயரை இன்னைக்கு 2025 நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா ஒரு தொல்லியல் சான்றுகள், தொல்லியல் பெருமிதம் மக்கள் மயப்பட்டிருக்கு, டெமோக்ரட்டைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை டெமோக்ரட்டைஸ் பண்ண இடத்துல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு பெரிய ஹைட்டில் நிற்கிறாங்க. நம்மெல்லாம் திருப்பி அங்கே மட்டுமே இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால், இப்போ சமீபத்தில் ஒரு துபாய் போயிருந்தார். அப்போ அரசு முறை பயணமாக, அப்போ முதலமைச்சர் போய் பார்த்த இடங்களில் ஒன்று ஃபியூச்சர் மியூசியம். இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வரப்போகுது, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்க போகுது அப்படிங்கிற கற்பனைகள் அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, 5300 ஆண்டுகள் பழமையான ஒரு இரும்பு நாகரிகத்தில் தொடங்கி இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிந்தைய டெக்னாலஜிக்கல் யுகம் வரைக்கும் தமிழ் சமூகத்தை ஒரு சேர கிழக்கு மேற்கு அளக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அந்த கிரெடிட் அவருக்கு போயிடக்கூடாதுங்கிற காழ்ப்பும் இந்த டெல்லிக்கு சேர்ந்தே வருகிறதுன்னு தான் பார்க்க வேண்டியது. கீழடி குறித்து தங்களுடைய கருத்துக்களை 4 விருந்தினர்களும் முன்வைத்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து முன்வைத்தார். அதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்கிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் வந்து
ஒரு சொல்லாக அவர் சொல்லியிருக்கிறார். இது கீழடிக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குமே இந்த சொல் பொருந்தும். தமிழ்நாடு என்றும் போராடும், தமிழ்நாடு என்றும் வெல்லும். மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.